ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். உண்மையாகவே நான் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ரியாலிட்டி ஷோ. லாஸ்ட் டைம் வந்து கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லவே இல்லை. இந்த டைம் வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஷோவாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பரான ஒரு ஷோ. அதுலேயும் இன்னைக்கு வீக்காக, அதாவது நேத்தோட ஷோ வீக்காக நல்ல ஹைலைட்டடாகவே இருந்தாங்க. அங்கே உள்ளே போய் சாக்லேட் தேடி எடுத்துகிட்டு வர்றதும், இங்கே நம்மளோட காவேரி சாக்லேட்னு சொன்னதும், அந்த டெலிபதியும் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நான் சொல்கிறேன் கரெக்டான்னு பாரு அப்படின்னு சொல்லி ஒட்டியானம் அப்படின்ன உடனே நானும் அதுதான் நினச்சேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒட்டியானம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆன் ஸ்க்ரீனும் ஆஃப் ஸ்க்ரீனும் இவங்களுக்கு இடையில இருக்குது அப்படிங்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது. என்ன வாங்கி கொடுத்துருக்காரு சுவாமி உங்களுக்கு அப்படின்னும் போது அதை ரொம்பவே அழகாக நம்ம லக்ஷ்மி வந்து சமாளித்தாங்க. பொருளாக எதுவும் வாங்கி தரல, ஆனால் அவர் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கேருந்து நிறைய விஷயங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ணியிருக்காரு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்ட்டு. இது வேறு மாதிரி கன்வே ஆகுது அப்படின்ன உடனே, சுவாமி கொஞ்சம் மூஞ்ச காமி அப்படின்னு சொல்லி நம்ம பிரியங்காவோட கவுண்டர் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ வரணும், இவங்களுக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை வந்து இன்னுமே நல்லா க்ரியேட் ஆகணும், விஜய் டிவி ஆர்டிஸ்டோடவும் நல்லா க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட ஆசை. அது வந்து ரீசெண்டான ரியாலிட்டி ஷோஸில் நல்லாவே ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் நம்ம ஹீரோ அந்த ஷோவில் வந்து வணக்கம் போட்டது, அதே மாதிரி அந்த எடுத்துகிட்டு வந்து ஒட்டியானத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு டான்ஸ் பண்ணது, ரொம்பவே க்யூட்டான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்பவே அழகாக காமிச்சிருந்தாங்க. பிரியங்கா எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான். அந்த வகையில் இந்த ஷோவும் அடித்து தும்சம் கிளப்புற மாதிரி சூப்பராக ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போனாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நம்ம காவேரி அவங்க வந்து இந்த பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சத்தியமாக விஜய் காவேரி தான் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லணும். இப்போ ரீசெண்டாக பிக்ஸெல்லாம் எடிட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்பவே அழகான நிறைய தருணங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. மெமரிஸாக வந்து நம்ம மைண்டில் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாங்க, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இந்த ஷோவை. என்ன மாதிரியே ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் ஸ்டார் ஜோடிகள் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.